ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா கிடையாது. ஓப்பனிங் யாரு? இந்தியா WTC ஃபைனல் போகுமா அப்படின்றது தான். ஸோ தமிழ் வணக்கம் வாழும் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, ஜோஷ்வா. அவர் என் ஃப்ரெண்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரீஸோட அனாலிசிஸ், இந்தியன் ஸ்குவாடு, அப்புறம் ஒரு சில டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ ஹாய் ஜோஷ்வா, வணக்கம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்குவாடை ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதில் எதாவது மிஸ்ஸஸ் இருக்கா, அப்புறமா நம்ம பிளேயிங் 11 பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா கேப்டன். நெக்ஸ்ட்டு அபிமன்யு ஈஸ்வரன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல், சர்ஃப்ராஸ் கான், விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல், சுப்மன் கில், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டன், ஆகாஷ் தீப், ஹர்ஷித் ராணா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. 18 மெம்பர் ஸ்குவாடு. ப்ளஸ் ரிசர்வ்ஸில் வந்து முகேஷ் குமார், கலீல் அகமட், சைனி. இதில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு ரோஹித் சர்மா அவைலபிள் கிடையாது, அவர் சைல்ட் பர்த்துக்காக போக போகிறாரு. ஸோ இந்த ஸ்குவாடு ஓகேவா, நல்லா இருக்கா, இல்லை ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கா? இந்தியாவோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வீக்காக தான் இருக்குது. ஆஸ்திரேலியா ஹோம்லேயே ஆட மாட்டாங்க. அது வேற மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆஸ்திரேலியா வந்து பேட் கமின்ஸு, இப்போ இவர் கியூரேட்டர் வந்து நல்லா கிராஸ் கொடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ பேட் கமின்ஸ் கால் பண்ணி ப்ரோ ஸ்பின் பவுலிங் பிச்சு ரெடி பண்ணுங்க ப்ரோ, அங்கே தலைமையில் இருக்காங்க இந்தியா அப்படின்றாங்க. ஸோ ஓகே, ரோஹித் சர்மா இல்லை, ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டனு. அவரோட டெஸ்ட் கேப்டன்சி வந்து ஆல்ரெடி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஹர்ஷித் ராணா அண்டு இவர் பிரசித் கிருஷ்ணாலாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கா, இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸை க்ரூம் பண்ணுறாங்களா? ஸோ ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, இவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு இதுக்கு வந்தே ஆகணும், ஏன்னா ரொம்ப நாளாக எட்டி பார்க்காமே இருக்காங்க. இப்போதைக்கு அதில் ஜடேஜாவும் எனக்கு ஜடேஜா மட்டும்தான் அதில் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அஸ்வினுக்குமே இப்போ அவரோட ட்ராக்லேயே அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மேபி ஏதாச்சும் கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் சான்சஸ் காப்பாற்றுறது, இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஹீரோ ப்ளே பண்ணுற மாதிரி. கரெக்டு. பட் இது ரிசர்வ்ஸும் நல்லா இருக்காங்க. இப்போ முகேஷ் குமார், கலீல் அகமட் அண்ட் சைனி, நவதீப் சைனிலாம் ஆல்ரெடி நல்லா இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு, நல்லாவே போடுவார், நல்லா ஒரு 140 போடுவார். ஸோ ரிசர்வ்ஸ் பற்றி என்ன, நல்லா இருக்கா? ஸோ ஓகே, இப்போது மெயின் கொஸ்டின், ஃபஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா கிடையாது, ஓப்பனிங் யார்? அபிமன்யு ஈஸ்வரனா, நம்ம KL ராகுலா அப்படின்னு ஒரு பல கேள்விகள். ஜெய்ஸ்வால் ஒரு சைடு கன்ஃபார்ம், அவர் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனர். அவர் கூட யார் ஆட போகிறாங்க ரோஹித் சர்மா ஆப்சன்ஸில்? அபிமன்யு ஈஸ்வருக்கு எப்படி சொல்கிறது, அவர் ஃபஸ்ட் கிளாஸில் செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு, பயங்கரமான ஸ்கோர் அடிச்சு வச்சிருக்காரு. இப்போ ஃபார்மில் இருக்கிற ஒரு கரெக்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ மேபி இருக்கணும். எஸ்பி ஜெய்ஸ்வால் நான் என்ன கேட்டால் நான் ஓப்பனிங் ஜெய்ஸ்வாலை கம்பேர் பண்ணால் அதை ரெசிஸ்டே பண்ண முடியாது, ஏன்னா அவர் தனி. ஆமாம்மா, பட் ஆக்சுவலாக கரெக்டு தான். அபிமன்யேஸ்வரன் தான் இப்போ நியாயப்படி பார்த்தா 200 100லாம் அடிச்சுனே இருக்கார் அவர் பாட்டுக்கு. பட் ஸ்லைட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சைடு மட்டும் பார்த்தா KL ராகுலுக்கு வாய்ப்பு இருக்கா? பட் ஆனால் இப்போ இதில் என்ன காமெடினா, இந்தியா A சீரிஸ் ஆடி இருந்தாங்க ஆஸ்திரேலியா A கூட, அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் KL ராகுல் தான் ஓப்பன் பண்ணாங்க, 2 பேருமே ஃபெயிலியர். ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல. பட் நான் உங்க கூட தான் இருக்கு, அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஜெய்ஸ்வால், த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜெய்ஸ்வால் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் டெபியூ பண்ணார், ஆரம்ப மேட்ச்சே 180 அடித்தான். அதுக்கப்புறம் போட்டு பொழந்துட்டு இருக்காரு, டெஸ்ட் மேட்ச்லாம் பார்க்குறதே இல்லை. ஆமாம், அதுவும் உண்மைதான். ஜெய்ஸ்வால் எப்படி சொல்லிட்டுலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்தே தனக்கு ஒரு ஸ்பாட்டை வந்து சீல் பண்ணிக்கிட்டாரு டெஸ்ட் மேட்சஸில். ஸோ அதான் இங்கிலாந்து கூட ஆடும்போதுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ்
நியூசிலாந்து கூட ஆடும்போதுமே அவர் தான் மோஸ்ட் அந்த ஸ்கோரே பாதி கொண்டு வந்திருக்காரு. கரெக்டான விஷயம். ஓகே. நிதிஷ்குமார் ரெட்டியோட செலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இப்போ இந்தியா ஏ சீரீஸில் போலிங்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு செம்மையாக. அதாவது இந்தியாவில் ரொம்ப நாளாக இது தேவையாக இருந்தது ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் தான். நிதிஷ் ரெட்டி கிடச்சிருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆமா ஆமா ஆமா. இப்போ எப்படி சொல்றது, இப்போ நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு மேபி இன்னுமே எப்படி சொல்றது, அவர் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணல. பட் அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். பட் ஸ்டில் அவருக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஆமா, ஆல்சோ இந்தியா இப்போ பாண்டியா போனதுக்கு அப்புறம் இப்போ வர மாதிரி ஒரு பிளேயர் தான் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணிடலாம். ஆமாம், கரெக்டு. ஸோ ஓகே, நம்ம இந்த ஸ்குவாடை பார்த்தாச்சு. நான் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தேன்னா, போன சீரீஸ் நியூசிலாந்து சீரீஸில் ஒரு பயங்கரமான 3-0 ஒயிட் வாஷ் நம்மளை வந்து அடிச்சுட்டு போனாங்க அவங்க ஹோமில். அதுக்கு ரீசன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி இது. ஸோ அதையே நான் கேட்குறேன், ரீசன்ஸ் ஃபார் அந்த ஒயிட் வாஷ் என்ன? பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்ல. சீனியர் பிளேயர்ஸ் வந்து அவங்க ப்ராப்பரா விளையாடுனா இது வந்து ஆல்சோ கேப்டன்சி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய இடம் தான். இது வந்து எப்படி சொல்றது, இப்போ ஜெய்ஸ்வால் மட்டும் ஆடிட்டு இருந்தாருங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆல்சோ ஜடேஜாவே ஃபைட் பண்ணாரு. இப்போ ஜடேஜா அண்ட் ஆல்சோ ஜடேஜா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மோஸ்டா வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்கிற மாதிரி தான். வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் மெயினா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட்னு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா, ஏன்னா லிட்டரலா அஸ்வினே ஒரு கேம் விக்கெட்லெஸ்ஸா இருந்தா நினைக்கிறேன். விக்கெட்லெஸ் ஒரு விக்கெட் எடுக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் கேரி பண்ணியிருந்தாரு. இப்போ என்ன பிரச்சனைனா டெஸ்ட் மாதிரி ஆட மாட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் இப்போ வின் பண்ண அட்லீஸ்ட் இந்த ஸ்கோரை இது பண்ண முடியுமா, டிரா வாட்ச் பண்ண டீம் பண்ணலாம். இது ஏன் அந்த ஹிட்டிங் மென்டாலிட்டில இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஃபார்மேட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆட முடியும். அதான் அது ஒரு மெயின் ஃபேக்டர். கரெக்ட். ஐ திங்க் 147 நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் இது அடிக்க வேண்டியது. அதையுமே நம்ம ஃபீல் பண்ணோம். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஈஸி 147 இது அடிச்சிருந்தா கூட அட்லீஸ்ட் மீது அதையுமே என்ன மிஸ்ரப்ளா இது பண்ணிட்டோம். அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய அது ஒரு ப்ளோ தான் சொல்லியா. கண்டிப்பாக அது 147 அந்த மேட்ச் நம்ம அடிச்சிருந்தோம்னா, அதாவது WTC ஃபைனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஓகே. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நான் வரேன். ஃபஸ்ட்டு அந்த நியூசிலாந்து கூட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு டாஸ் தான் ப்ராப்ளம் அப்படி சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ஃபுல்லி வாஷ்ட் அவுட் ரெயின்னால. செகண்ட் டே வந்து எல்லாரும் போலிங் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரோஹித் சர்மா ட்விஸ்ட் கொடுத்து பேட்டிங் எடுத்தார். பேட்டிங் அது அங்கே தான் மேட்ச் போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, டாம் லேதமை வந்து ரவிசாஸ்திரி கேட்கும் போது நாங்களும் பேட்டிங் தான் ஆடி இருப்போம் தான் சொன்னாரே தவிர அவர் போலிங் போட போகிறோன்னு சொல்ல. பட் எனக்கு அங்கே டாஸ் ஃபேக்டரியில் லக் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. லக் வந்து நியூசிலாந்து சைடில் இருந்தது. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சர்ஃபராஸ் ஒரு 150 செம்மையாக அடிச்சாருங்க. ஸோ அதான் அந்த 3 டெஸ்ட் மேட்ச் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அசால்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது இருக்கா? ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆடினாங்களா இல்லை எப்படி? இது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் ஆகும்போதே நம்ம சொல்லலாம். இதுதான் ரெண்டுமே நான் மெயினாக ஃபீல் பண்ண விஷயம். அதுவும் அந்த சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் வந்தே ஆகணும். ஓகே, இப்போ வந்து அந்த ஒயிட் வாஷ்க்கு அப்புறம் கௌதம் கம்பீரை பிடிச்ச எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயர்ஸ் ஆடினு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு. அதாவது கௌதம் கம்பீர் மேலே தப்பு சொல்கிறது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். எனி பாயிண்ட்ஸ் இன் தட்? கௌதம் கம்பீர் எப்படி சொல்றது, அவர் எல்லாம் ஜிஜிஆரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நியூசிலாந்து கூட இப்போ ஒரு ஒயிட் வாஷ் ஆச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கூடயும் இது பண்ணோம். இது அவரை மோஸ்ட்டாக நம்மளால ப்ளேம் பண்ண முடியாது. ஆல்சோ இப்போ தானே வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த ப்ரெஷர் அவருக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது. அவருக்கு இன்னுமே மேட்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் இது பண்ணோம்னா சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். பிகாஸ் ஒரு எப்படி சொல்றது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் சைட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகும்போது கண்டிப்பாக அவர் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது யாராலுமே அந்த ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறது ஒரு காமன் விஷயம் தான். ஸோ அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கரெக்டு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, கௌதம் கம்பீர் வந்து நல்லா தான், அதாவது இதுவே அவர் ஸ்ரீலங்கா கூட 3-0 அடிச்சார் T20ல. அப்போ எல்லாம் செம்ம ஜிஜிஆர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாங்க. உடனே அதே ஸ்ரீலங்கா கூட ODI சீரீஸில் தோத்தாங்க. திருப்பியும் அவரை பிடிச்சி ஏறினாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் சீரீஸில் வந்து ஒரு பட்லம் பண்ணாங்க. அப்போ வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க, போயிருந்தாங்க. திருப்பியும் ஒரு 3-0 வந்த அப்புறம் அவரை பிடிச்சி இது அப்படின்ட்டாங்க. ஸோ அவரை திட்டுறது வந்து தப்புன்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம அடுத்து போகலாம். அடுத்து நம்ம திருப்பியும் பிஜிடிக்குள்ளே வரலாம். கீ பிளேயர்ஸ் இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு 3 பிளேயர்ஸ் உன்னோட பிக்ஸ் என்னவா இருக்கும்? ஜெய்ஸ்வாலை ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஓப்பனிங், ஏன்னா இப்போ ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ஜெய்ஸ்வாலை நம்புறேன். இப்போ எனக்கு அடுத்து வந்து கோலி தான்.
கோலி வந்து ஃபார்ம் வரணும்னு வேண்டிக்கிறேன், சத்தியமா சொல்றேன். ஆனா தலைவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் வேற மாதிரி. ஆமாம், அதுவும் ஆஸ்திரேலியாவில் பயங்கரம். கோலி வந்து அவர் ரொம்ப அவசரப்படுறாருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. நியூசிலாந்து சீரீஸுமே அதுதான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப ரன் அவுட் தான் ஆனாரு. ரன் அவுட் அதெல்லாம் சத்தியமாக நடந்ததே இல்லை விராட் கோலிக்கு. அதே மாதிரி சாண்ட்னரோட ஒரு ஃபுல் டாஸ் பால் எனக்கு அது ஒரு மாதிரி கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு தெரிஞ்சது அதில். ஆமா, இப்போ அவர் T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபைனல் இன்னிங்ஸ் அதே அந்த ஒரு ஸ்டேட் ஆடினா கண்டிப்பா இந்தியாவுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஜெயிக்கிறதுக்கு. பட் இப்போ யாருமே ஃபார்ம்ல எல்லாம் டாக்ஸர் புதுசா யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை ப்ராப்பரா டீட் பண்ணா நம்ம ஜெயிக்க சான்சஸ் இருக்கு. பட் மோரலெஸ் எனக்கு என்னமோ இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, 2 பிளேயர்ஸ், இன்னும் ஒரு பிளேயர் ஜெய்ஸ்வால், கோலி சொல்லியிருக்கேன். இன்னொன்று பவுலிங்கில் சொல்லிக்கிற மாதிரி வேறு யாரும் இல்லை பவுலர்ஸ், அவர் மட்டும் தான். சரி, ஓகே, என்னோட 3 பிக்ஸ். என்னோட 3 பிக்ஸ் ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால், அதே தான். நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். அவர் இந்த சீரீஸில் 3 செஞ்சுரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அது என்னோட ப்ரெடிக்ஷன். 3 செஞ்சுரி அவர் அடிக்க போகிறாரு. அப்புறமா சுப்மன் கில் மெயினாக இருக்க போகிறார். போன வாட்டி ஓப்பனிங்கில் வந்து ஒரு 90லாம் அடிச்சார், நல்லா அடிச்சார். பட் இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு 1 டவுனில் நல்லா ஒரு புஜாரா பண்ண அளவுக்கு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அவரால் முடிஞ்சதை பண்ணணும். ஸோ சுப்மன் கில், ஜெய்ஸ்வால். அண்ட் போலிங்கில் நான் வந்து ஆகாஷ் தீப் சூஸ் பண்ண போகிறேன். பயங்கரமாக போட்டுட்ருக்காரு. அவருக்கு வந்து அந்த பவுன்ஸ் இருந்தாலே நல்லா போடுறாரு. ஸோ அதனால் நான் ஆகாஷ் தீப் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் கீ பிளேயர்ஸ். அண்ட் இப்போ வந்து இன்னொரு கதை கலங்க வைக்கும் சுச்சுவேஷன் என்னென்னா, இந்தியா WTC ஃபைனல் போகுமா அப்படின்றது தான். ஸோ சான்சஸ் இருக்கா போகிறதுக்கு? என்ன கேட்டால் நான் டவுட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க நியூசிலாந்து கூட அந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சு இங்கே ஆஸ்திரேலியா கூட கொஞ்சம் சஃபர் ஆகி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, கண்டிப்பாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. பட் அவங்க நியூசிலாந்து கொடுக்குற சான்சஸையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. இப்போ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும் தான் குவாலிஃபை ஆகுது. என்ன கேட்டால் நான் டவுட் தான் நான் சொல்லுவேன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்காக. எஸ், கண்டிப்பாக அது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு தான் சொல்லணும். எப்படி வேணால் போகலாம். திடீர்னு ஒரு மாயம் ஏற்பட்டு இந்தியா ஜெயிச்சு போகலாம். பட் ஃபேமான சான்சஸ்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மட்டும்தான் செம்ம சான்சஸ். ஏன்னா பங்களாதேஷை ஒரு பொட்டலம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா இன்னொரு ஸ்மால் டீம் கூட தான் இன்னொரு சீரீஸு. அவங்க வந்து அதான் கம்மி மேட்சை ஜெயிச்சாலே அவங்க வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் எல்லா சீனியர் பிளேயர்ஸ் இந்தியாவில் கோலி, ரோஹித் சர்மாலாம் ஸ்டெப் அப் பண்ணி நம்ம அடித்து நம்ம கண்டிப்பாக ஃபைனல் போகிறோன்றது தான் என்னோட இது ஒரு ஆசை, இந்தியன் ஃபேனு. ஸோ அதனால் அப்படி தான் சொல்ல போகிறேன். இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் மோஸ்ட் ஃபேவரட்ஸ் அப்படின்னு தோணுது எனக்கு ஃபைனலுக்கு. ஸோ ஓகே, அடுத்து லாஸ்ட் டாபிக், ப்ரெடிக்ஷன். இந்த சீரீஸ் என்ன ஸ்கோர் லைனில் இருக்க போகுது? 5 மேட்ச் சீரீஸ். எல்லா மேட்சஸும் நடக்கும், அது மட்டும் கன்ஃபார்மு. ஏன்னா மழை எதுவும் வராது, சம்மர் டைம் தான். இன்னும் கம்ப்ளீட்டாக இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க, இல்லை கம்ப்ளீட்டாக ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மேபி ரொம்ப க்ளோஸாக போக சான்சஸ் இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, மேபி யாராச்சும் மேபி 4-1 ஸ்கோர் அந்த மாதிரி தான். கண்டிப்பாக 4-1 ஸ்கோர் போக சான்ஸ் இருக்குது, இல்லை 3-2 அவ்வளோதான். ரொம்ப அதை தாண்டி மற்றபடி வேறு எதுவுமே வர சான்சஸ் இல்லை என்ன கேட்டால். சூப்பர். ஓகே, 4-1 ஆர் 3-2 எய்தர் இந்தியா ஆர் ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து 4-1 இந்தியான்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு பிரேவ் ப்ரெடிக்ஷன், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரையும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்குவாடு பற்றி பேசியாச்சு, அந்த ஒயிட் வாஷ் பற்றியும் பேசணும், கீ பிளேயர்ஸ் பற்றி பேசிட்டோம், அண்ட் சான்சஸ் ஃபார் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அண்ட் ப்ரெடிக்ஷனும் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஜோஷ்வா ஃபார் ஜாயினிங், டைம் எடுத்து செலவு பண்ணதுக்கு தேங்க்யூ. இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணலாம்.